come, because of God's plan. ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், பேச ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ப்ராஃபட் ஆரோன் வினோத் அந்த தம்பியை குறித்து நம்ம வந்து பேசியிருந்தோம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எக்ஸ்போஸ் பண்றது ஏதோ குறை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில இல்லாத ஊழியங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க செய்யற தப்பு அவங்க கடவுளுக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டோம், நீங்க ஏன் அதை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து போடுறத பாக்குறோம். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை வந்து சொல்லுவாங்க. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள். ஒரே வார்த்தையில சொல்ல போனா அவங்க கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்துல அறியவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் கண்ணார கண்டு அவரோட கூட இருந்து அவரோட ஊழியத்தை பார்த்து சபைக்காக ஒரு உபதேசத்தை செட் பண்ணாங்க தெரியுமா? அப்போஸ்தல உபதேசங்கள். இந்த அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்க மனதில்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஎஸ்ஐ, ஆர்சி, பெண்டகாஸ்ட், இசிஐ இப்படிலாம் கிடையாது, டினாமினேஷனே கிடையாது. ஒருவன் சத்திய வேதத்தை தூக்கிட்டான், நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டாலே அவன் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஐக்கியத்துக்குள்ளாக வந்துடுறான். அவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் பொழுது இந்த சத்திய வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்டுதான் ஆகணும், கீழ்ப்படிந்துதான் ஆகணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்தர் இவங்க வந்து நல்லா மினிஸ்ட்ரி வந்து பண்ணவங்க தான், இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சபை இருக்கிறது எல்லாமே இருக்கு, ஓகே. ஆனா இந்த வீடியோ பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு தான் இப்படி மாட்டுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் நான் இதை தேடி போய் யார் யார் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி இதே ஒரு பொழுதுபோக்கா வந்து இந்த எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிலாம் நம்மளோட வேலையே கிடையாது. ரேண்டமா வந்து நான் யூடியூப்ல வந்து சில காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சில சஜஷன்ஸ் வந்து வர்றது வந்து வழக்கம். அப்படி பார்க்கும் பொழுது என்னதான் அப்படி வந்து நடந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது பெர்க்மான் ஐயா ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நிறைய வால்யூம்ஸ் வந்து வசனத்தை வைத்து தேவதாசன் வந்து எழுதியிருக்கிறார். நம்ம அவர் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அவரோடு கூட இருக்கிறவர்கள் இன்னும் ஒரு வேத அறிவு இல்லாதவர்களா இருக்கிறத பார்க்கும்பொழுது தான் மனதிற்கு கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி பார்க்கும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டுமே பைபிள் தான், ரெண்டுமே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தான் சொல்லி கொடுக்குறது. ஆனா ஆண்டவர் எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெளிவா வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். சில காரியங்கள் பிரிஸ்கிரிப்ஷனா இருக்கும், சில காரியங்கள் டிஸ்கிரிப்ஷனா இருக்கும். இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், அது யாருக்கு சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, எந்த நேரத்துல சொல்லப்பட்டது ரொம்ப முக்கியம், அது டிஸ்கிரிப்ஷன். ஆனா பிரிஸ்கிரிப்ஷன் பார்க்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது பிரிஸ்கிரிப்ஷன். பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா டாக்டர் கிட்ட போனா சில மருந்து எழுதி கொடுப்பாங்க, அது பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துதான் ஆகணும். அதே போல புதிய ஏற்பாடுல முழுக்க இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளும் அப்போஸ்தலர் உபதேசங்களும் சபைக்கான உபதேசங்களும் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம பிரிஸ்கிரிப்ஷனா எடுத்துதான் ஆகணும். ஆனா டிஸ்கிரிப்ஷன், இஸ்ரவேலுக்கு அப்படி நடந்துச்சு, தாவீதுக்கு இப்படி நடந்துச்சு, சிம்சோனுக்கு ஒரே ஒரு முறை மன்னிப்பு வந்து கிடைச்சது, சிம்சோன் கண்ணை வந்து இழந்துட்டான், பரிசுத்தத்தை இழந்துட்டான், இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன். ஸோ தேர் இஸ் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூ டெஸ்டமென்ட் அண்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்பொழுது உள்ள தீர்க்கதரிசிகள் இப்போ இருக்கிறாங்களா? நான் இதை குறித்து முன்னாடி வீடியோல வந்து பேசியிருக்கிறேன். தீர்க்கதரிசிகள் இப்பவும் வந்து இருக்கிறாங்களா? தீர்க்கதரிசிகள் இருந்து எதற்காக செயல்பட வேண்டும்? சபை பக்தி விருத்திக்கு தான் செயல்பட வேண்டும். அப்ப அந்த தீர்க்கதரிசிகள் சபையில இருந்து தான் செயல்பட வேண்டும். சும்மா இவாஞ்சலிஸ்ட் மாதிரி அங்கங்க போய் நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்றது நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்ம ஃபேமஸா பார்க்கிற நிறைய ஊழியக்காரங்க, there is no word called famous or celebrity in body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்துல இவங்க பெரிய ஊழியக்காரங்க, இவங்க ரொம்ப ஃபேமஸான ஊழியக்காரங்க, வாங்க அவர் கூட போய் நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். there is no word called famous or celebrity in body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்துல இப்படிப்பட்ட காரியங்களே இல்ல. ஜனங்கள் முட்டாளாக்கி வச்சிருக்கிறாங்க. நாங்க தான் பெரிய ஊழியக்காரங்க, நாங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அப்போ 1 பேர்ல வாசிக்கிறது போல நீங்க வந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் வந்து உங்களை ஏற்படுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை வந்து நமக்கு ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார். ஆல்ரெடி we are anointed, we are chosen one, we are separated one. இதை பிசாசு மறக்கடிக்க செஞ்சு ஊழியர்களுக்கு தான் ஏதோ வித்தியாசமான அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன கண்ணோட்டத்துல பாக்குறேன்னா, மைக் ஆன்ல இருக்கேன்னு பாத்துறேன். ஏன்னா சில நேரத்துல பேசுறன்ற ஜோஸ்ல மைக் ஆஃப் ஆயிடும், இல்லைன்னா நான் மைக் ஆன் பண்ண மறந்துட்டு இருப்பேன். இப்ப நான் என்ன கண்ணோட்டத்துல பாக்குறேன்னா, பெர்க்மான் ஐயாவும் ஜோசப் பாலச்சந்திர ஐயாவும் 2 பேரும் ஃப்ரெண்டு. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்டு, 2 பேரும் சீனியர் மோஸ்ட் ஊழியக்காரங்க. ஸோ அவங்களுக்குள்ளாக அந்த ஒரு லிங்க் வந்து இருக்கும். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜோசப் ஐயா சொன்னாரு, இல்ல ஆண்டவர் தான் வந்து அனுப்பியிருக்கிறாரு. இப்ப என்னோட கேள்வி, சபை ஏன் இவ்வளவு மட்டமா போயிட்டு இருக்குது? ஏன் அந்த சபையில இயேசு நம்மோடு இருக்கிறாரு, சபையில தீர்க்கதரிசிகள் இல்லையா, அப்போஸ்தலர்கள் இல்லையா, சுவிசேஷர்கள் இல்லையா? அவர்களுக்கு வெளிப்படுத்தாத காரியம். ஒரு சின்ன பையன் சொல்லி நம்ம யாரையும் வந்து சொல்லக்கூடாது. ஆவியானவர் ஒருவரே. நான் பேசுறேன்னா எனக்கு வந்து ஒரு 60 வயசு 70 வயசு கிடையாது. பட் சின்ன பையனோ பெரிய பையனோ சத்தியத்தை சரியான விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா சத்தியத்தையே அறிந்து கொள்ளாம ஆண்டவர் என்னை இப்படிதான் பயன்படுத்துறாரு, ஆண்டவர் என்னை பயன்படுத்துற விதத்தை பாருங்க, நான் ஜெபிக்கும் பொழுது எலியாவுக்கு ஒரு மேகத்தை காண்பித்தது போல எனக்கு ஆண்டவர் ஒரு மேகத்தை காமிச்சிருக்காரு, அந்த மேகம் கருப்பா இருந்துச்சு,
இதுக்கப்புறம் சபை பெருக போகுது, 2 சர்வீசஸ் நடக்க போகுது. ஏன்பா சபைனா என்னது? ஐக்கியத்தை நிறைவேற்றுவதுதான் சபை. சும்மா கும்பல் சேர்த்துக்கிட்டு எல்லாருக்கும் வந்து அல்லேலூயா ஆமென் போட்டு போறது சபை அல்ல. சபை என்பது ஒன்னா சேர்ந்து ஊழியம் பண்ணணும். சபையில நிறைய பேர் வந்து என்னன்னா நிறைய விதத்துல இருப்பாங்க, நிறைய மென்டாலிட்டியில இருப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ்ல இருந்து இருப்பாங்க. ஆனா இவர்கள் எல்லாவற்றையும் இணைப்பது சுவிசேஷம் தான். அந்த சுவிசேஷம் இணைத்து தேவன் மேல் உள்ள அந்த அன்பை வந்து பெருக பண்ணி அது நிமித்தமாய் சபையாய் ஊழியத்துக்கு வந்து செல்ல வேண்டும். சபையாய் கிராம ஊழியம் பண்ணணும், சபையாய் அவுட்ரீச் பண்ணணும், சபையாய் மிஷனரி ஊழியங்கள் வந்து செய்யணும். சபையில இருக்கிற ஒருத்தர் வந்து நார்த்துக்கு அனுப்பி அங்க மிஷனரி ஊழியம் செய்து அங்க வந்து என்னன்னா தாங்கணும், சபை தாங்கணும். ஆண்டவர் எனக்கு விஷன் காமிச்சிட்டாரு, நான் வந்து இந்த இடத்துக்கு போய் ஊழியம் பண்ண போறேன், ஆண்டவர் இந்த தேசத்தை காண்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஜிகடா ஜிமிக்கு வேலை செய்யறது ஊழியம் அல்ல. ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஃபெல்லோஷிப்னா என்னன்னு சொல்லி தெரியுமா? நீ சத்தியத்தை பேசியிருந்தால் பரவாயில்ல, ஆனா சத்தியத்தை பேசாம உன்னோட சொந்த காரியத்தை தான் நீ பேசிட்டு இருக்கிற. அதுவும் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி செய்தார்களோ அதே போல. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஜோசப்னு ஒரு பேரை வந்து காமிச்சாரு, எம்னு காமிச்சாரு. உங்களுக்கு ஒரு பையன் தானா? ஆண்டவர் எனக்கு அதை தான் சொன்னாரு. ஏண்டா உனக்கு ஆண்டவர் சொன்னாருன்னா ஒரு பையன் தான், உனக்கு பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும். எம்ன்ற வேர்டு காமிச்சாரு, ஆண்டவர் இதை சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்கிற முட்டாள் ஜனங்க இது இவர்தான் தீர்க்கதரிசி நம்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவன் தான் தீர்க்கதரிசி நம்ப வச்சது யாரு? பெருந்தலைவர்கள். பெர்க்மன்ஸ் ஐயாவை ரொம்ப வந்து மதிக்கிறேன், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அவரோட பாடல்கள் இன்னைக்கும் என்னோட வாழ்விற்கு பிரயோஜனமா இருக்குது. எனக்கு மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் சரீரத்திற்கு, ஹோல் பாடி ஆஃப் கிரைஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட நபர்களை சபையான சரீரத்திற்குள்ளாக இணைப்பது, இவர்கள் தான் தீர்க்கதரிசின்னு சொல்வது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம். இது தேவன் அங்கீகரிக்கிறாரா? ஒருவன் குடும்பத்தை நடத்த தெரியல அப்படின்னா அவன் ஊழியமே செய்ய முடியாது. அவன் என்ன குடும்பத்தை நடத்தினான்? சரி, குடும்பத்தை நடத்தல விடுங்க, அவன் எந்த சபை, யார் அவனுடைய போதகர், அது ரொம்ப முக்கியம் இல்ல. அவன் எப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வரான்? தீர்க்கதரிசி என்று அவனே சொல்லிக் கொள்ளுகிற அந்த ஆரோன் வினோத், அவன் பேசுற மெசேஜஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். தாவீது, ரூத்து, போவாசு, அப்புறம் யோசுவா, ஜோசப், கர்த்தர் ஆசீர்வதித்தார், இப்படிதான் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாடுல ஆசீர்வாதம் என்னது? நித்திய ஜீவன் அளிப்பார் என்பதை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். தேவனை, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவில பெருக வேண்டும். சோ இப்படிப்பட்டதான கள்ள ஊழியர்களை, கள்ள உபதேசங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறது சீனியர் மோஸ்ட் ஊழியக்காரங்க தான். அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க. ஏன் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த நபர் சத்தியத்தை அறிந்திருக்கிறாரா? அத சுத்தில இருக்கிற நிறைய வாலிபர்கள் இருக்காங்க, எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்க. ஏன் அந்த ஒரு கண்ணோட்டம் தெரிய மாட்டேங்குது? ஏன் அந்த கிருபையை புரிந்து கொள்ள மாட்டீங்க? ஏன் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள மாட்டீங்க? எனக்கு அதுதான் கொஸ்டின் மார்க்கா இருக்குது. நீங்க யாருப்பா, எங்க இருந்துப்பா வரீங்க? இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒண்ணு ஜோசப் பாஸ்டர் வந்து சொல்றாரு, என்னோட நண்பர், அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தவிர்க்க முடியாத சில சூழ்நிலை பெர்க்மன் செய்ய, சரிப்பா ஊழியத்துக்கு வாங்க, ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்வேன்னா, சபைக்கு தேவை அப்போஸ்தலர் உபதேசம், இயேசு கிறிஸ்துவினுடைய டீச்சிங்ஸ், அவரோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது. ஆசீர்வாதமா சொல்லிட்டு 4-5 தீர்க்க தரிசனத்தை வந்து அடிச்சு விட்டு ஆண்டவர் என்னை இப்படிதான் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போறது சபையான சரீரத்துக்கு தேவை கிடையாது. அப்படியே அந்த சபை இயங்குமானால் அது கள்ள திருச்சபை, கள்ள ஊழியர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க தயவு செய்து பெர்க்மன் செய்ய கொண்டு போய் சேருங்க. அவருக்கு அவரோட நம்பர் இருந்துச்சு, நானே அனுப்பியிருப்பேன். ஐயா நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க, ஐயா நீங்க இந்த மாதிரி உங்க சபையில இப்படி ஒரு பையனை வந்து அனுப்பியிருக்கீங்க, அவனோட பிரசங்கத்தை கேளுங்க, அவன் யாரு, அவன் எப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. இது உண்மையான தீர்க்க தரிசிமா? நீங்களே வந்து என்ன முடிவு பண்ணி வேதாகமத்தின் அடிப்படையில் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நானே கேட்டிருப்பேன். பட் ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் ரீச். ஆனா சோஷியல் மீடியா இஸ் பிகெஸ்ட் ரீச். இதுல கிறிஸ்துவின் சரீரத்துல நிறைய பேரை கனெக்ட் பண்ணலாம். அதனால சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்கிறோம். சோஷியல் மீடியால பேசுறதுனால இவனுக்கு குறை சொல்றதுதான் வேலைன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் அவங்களுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்திலே அறியவில்லை. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நிராகரிக்கிறவர்கள். கடைசி காலத்துல இப்படிப்பட்டதான கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள கட்டு கதைகளுக்கும் செவியை சாய்த்து போகிற கூட்டமா இருக்கிறார்கள். செவி தினமுள்ளவர்களாகி காதை அடைத்துக் கொள்கிற கூட்டம் இவர்கள் தான். 1 தீமோத்தேயு 4:1 எப்படியா சொல்கிறது? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமே செய்ய மாட்டார்? நான் அவருக்காக முட்டி போட்டு ஜெபிக்கிறேனே, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேனே, நான் உருண்டு பிறண்டு ஜெபிக்கிறேனே, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை. அந்த தீர்க்கதரிசி என் பேரை சொல்லவே இல்லை. ஆனா அந்த மேத்யூன்ற அந்த பையனை மட்டும் தான் சொன்னார், அந்த ஜோசப் என்ற பையனை மட்டும் தான் சொன்னார், அந்த மேத்யூ மேங்குவேல் அந்த பையனை பத்தி தான் சொல்லி இருக்கிறாரு. என்ன பத்தி ஆண்டவர் சொல்லவே இல்லையே, ஆண்டவருக்கு என் மேல கரிசனை இல்லையே. இப்படிதான் ஜனங்களோட மென்டாலிட்டி இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா எஜுகேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது, படிப்பறிவு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, விவசாயம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கும்? ஆண்டவர் ஏன் என் பேரை சொல்ல மாட்டாரு? இல்ல 23 வயசு, அப்போ உனக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்குது. ஏன்னா 24 வயசுல கல்யாணம் நடக்கல. ஏன்னா அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. அக்கா இருந்தாங்கன்னா இல்ல உனக்கு 30 வயசுல தான் ஆண்டவர் திருமணம் செய்வாரு. இந்த மேத்யூ மேங்குவேல்ன்ற தம்பி என்ன சாட்சி சொல்ல போறான் சபையில?
நான் 100 பேர் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துறேன்னு சொல்ல போறேன்னா, இல்லை நான் சுவிசேஷம் சொல்லி ஏத்தியஸ்ட், இந்த எல்ஜிபிடிக்யூ இப்படிப்பட்டவங்கலாம் ரசிக்கப்பட்டாங்க, திருநங்கைகள்லாம் மனம் மாறிட்டாங்க, இல்ல நிறைய பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க, நான் ஒரு கிராமத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லும் போது அங்க ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், அடையாளம் செஞ்சார், இப்படிப்பட்ட சாட்சியை சொல்ல போறானா? இல்ல ஆண்டவர் எனக்கு 24 வயசுல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி சாட்சி சொல்ல போறானா? உங்களுக்கு ஒண்ணு தானே, ஒரு பையன் தானே, அதுதான் ஆண்டவர் எனக்கு காமிச்சார். அப்ப ஏன் கேட்கிற? அப்ப ஏன் கொஸ்டின் மார்க் பண்ற? ஏன் இதை அனுமதித்த அந்த ஊழியர்கள் இந்த வசனத்தை படிப்பாங்களா எனக்கு தெரியல. 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை நிராகரிச்சிருவாங்க போல. கிறிஸ்துவின் சரீரத்தை வியாபாரம் பண்ணி நாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அதுல சீனியர் மோஸ்ட் ஊழியக்காரர்களும் உடந்தையா இருக்கிறாங்கன்றதுதான் மனவேதனையா இருக்கு. அதே 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 8வது வசனத்துல, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியும் சொந்த ஜனங்களை நடத்தணும். சொந்த ஜனங்களை யாரே ஃபேமிலி. இப்ப அந்த ஆரோன் வினோத்ன்றவர் நான் ஸ்கூலுக்கே போகல, நான் ஊழியம் தான் செய்ய போறேன்னு சொல்லி நான் வந்துட்டேன். அந்த ஹிஸ்டரிலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதை அந்த வீடியோ பல வீடியோ நான் பேசியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ சொந்த கூட்டம், சொந்த ஜனத்தை நீ விசாரிக்கல, நீ எப்படி ஒரு ஊழியக்காரன, ஒரு தீர்க்கதரிசியா இருக்க முடியும்? என்னோட கேள்வி அதுதான். நீ படிச்சு நல்ல வேலை செஞ்சு உன்னோட சொந்த கரத்தினால் வேலை செய்து நீ உன் ஃபேமிலி ரன் பண்ணியா? இப்படிப்பட்ட பெரிய இடத்துக்குலாம் போனா நல்லா ஆஃபரிங்ஸ் வரும். நான் ஆஃபரிங் வரதை என் ஃபேமிலி நடத்துறேன். ஃபர்ஸ்ட் முழு நேர ஊழியம் அப்படின்றது நலமான வேலையை செய்து கொண்டேதான் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் என்னை முழு நேரமாய் அழைத்து விட்டார். யாரா ஆஃபரிங் கொடுப்பாங்களா? இப்ப இங்கதான் தசமபாக உபதேசம் வருது. அது பழைய ஏற்பாட்டு உபதேசம், நியாயப்பிரமாணம். ஆஃபரிங் கொடுக்கணும் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா தசமபாகன்ற பேர்ல நீ கொடுத்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொல்றது மிகப்பெரிய பாவம். அப்படிப்பட்ட உபதேசங்கள், அப்படிப்பட்ட உபதேசத்தை பேசுறவங்க ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். இப்ப 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15-16 இப்படி சொல்லுது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நான் ஜெபிச்சேன், எலியாவுக்கு மேகத்தை காட்டினது போல எனக்கும் ஒரு மேகத்தை காட்டினாரு. எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் ஒரு மேகம் தான் ஆண்டவர் காட்டலையே. காட்டலாம் எத்தனையோ மேகம் காட்டியிருக்கணும். நான் 40 நாள் உபவாச ஜபம் 7 தடவை பண்ணியிருக்கிறேன். 21 நாள் உபவாச ஜபம் ஒரு 19 தடவை கிட்ட பண்ணியிருப்பேன். பைபிள் ஃபுல்லா வாசி முடிச்சிருக்கிறேன். ஒரு நாளும் எனக்கு ஆண்டவர் காட்டவே இல்லையே. ஒருவேளை நான் சரியான விதத்துல ரசிக்கப்படலையோ, ஆண்டவர் என் மேல இரக்கமா இல்லையோ, நான் ஊழியம் செய்யலையோ, எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. நிறைய பேர் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டா, நான் முட்டி போட்டு பைபிள் வாசிச்சுட்டா, கல்லுப்பு தரையில போட்டு அது மேல முட்டி போட்டு ஜெபித்தா ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, உன் கிரியைகளினால் நீதிமான் ஆக முடியாது. இதுதான் வேதாகம சத்தியம் போதிக்குது. நீ என்ன வேலை செஞ்சாலும் உன்னால் நீதிமான் ஆக முடியாது. தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் தான் உன நீதிமானா மாத்தும். அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன். சத்திய வசனத்துல அறிவில பெறுகிறவன் மாத்திரம் தான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஊழியக்காரனா இருக்க முடியும். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனா மகளா இருக்க முடியும். சாட்சியா வாழ்வதுதான், பரிசுத்தமா இருப்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான் கல்லு போட்டு முட்டி போட்டேன், எனக்கு அப்படியே ஒரு காலை தூக்கி வச்சு முட்டி போட்டேன், ஜெபிச்சேன், இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அப்போஸ்தலர் சொல்லி கொடுத்தாங்களா? உபவாசம் இருக்கிறது தப்பு இல்ல, தேவனை அறிகிற அறிவில பெருகணும். நீங்க உபவாசம் இருந்து என்ன பகுத்து போதிச்சிங்க, என்ன பகுத்து கத்துக்கிட்டீங்க? பகுத்து போதிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படியே தொடர்ந்து 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் கள்ளப்போதர்களான அவர்களுடைய வார்த்தை அரிப்புலவை போல படரும், இமனையும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி, அங்கதான் நம்ம கவனிக்கணும். அது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டாங்க, உயிர்த்தெழுதல் நடந்தாயிட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய காரியங்கள் வரும். அங்க வந்தனா பவுல் தீமோத்தேயுக்கு அட்ரஸ் பண்ணும்போது கள்ள ஊழியர்கள் அரிப்புலவை போல இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. கேன்சர், தே ஆர் லைக் கேன்சர். எப்பா உன்னைய ஊழியத்துக்கு கூப்பிடல, நீ வயிற்றுல பேசுற. டேய், அப்படிப்பட்ட சபையை எனக்கு தேவை கிடையாது. பிரச்சனமே இல்லாம செயல்படாதவர்களுடைய சபைக்கு போய் நான் ஊழியம் பண்ணி எனக்கு 10 காசு பிரோஜனம் கிடையாது. ஒருவேளை காணிக்க நிறைய கொடுத்தாலுமே எனக்கு பிரோஜனம் கிடையாது. ஏன்னா பவுல் சொல்றாரு பிலிப்பியர்ல, நான் வீணாக ஓடல, வீணா பிரயாசப்படல. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. நான் ஒரு நோக்கத்தோட ஓடினேன். அதேதான் நானும் சொல்றேன். நான் நோக்கத்தோட ஓடுகிறவனா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்துல, இப்படிப்பட்ட ஊழியரோட சபையில, இல்ல இப்படிப்பட்ட ஃபேமஸா, அதாவது போலி கிறிஸ்தவத்துல இந்த ஃபேமஸ் என்ற வார்த்தை இருக்கும். உண்மை கிறிஸ்தவத்துல அது இருக்காது. உண்மையான கிறிஸ்தவத்துல இவர் ஃபேமஸான ஊழியக்காரர், இவர் பெரிய ஊழியக்காரர், இவர் தேவனை முகமுகமாய் சந்தித்த தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்லுங்க, எல்லாரும் சிரிப்பாங்க. டேய் போடா, போய் பைபிள் ஒழுங்கா படிச்சுட்டு ஒழுங்கா ரட்சிக்கப்படுறான்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா போலி கிறிஸ்தவத்துல ஃபேமஸ் வேர்டு இருக்கும், செலிபிரிட்டி வேர்டு இருக்கும், தீர்க்கதரிசின்ற ஒரு பட்டம் இருக்கும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு கொண்டே இருப்பார், உன் கவலை கண்ணீர்லாம் மாறும் அப்படின்ற உபதேசங்கள் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அநேக உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் வரதான் செய்யும். அதை சகித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் பலனையும் அவருடைய கிருபையும் கொடுக்குறார். அவ்வளவுதான் விஷயம். பகுத்து போதிக்கணும், பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? 7:15 சொல்லப்பட்டது போல கள்ள ஓநாய்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. இப்படிப்பட்டதான ஊழியர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும், அவங்க எவ்வளவு ஃபேமஸா இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுப்பா. இப்ப ஜான்ஜபராஜ் அண்ணா இருக்காரு, அவர் பாடுற பாட்டு நல்லா இருந்தாலும், போடுற மியூசிக் நல்லா இருந்தாலும் உபதேசங்கள் சரியில்லையே, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை சரியில்லையே. அவர் கூட இருக்கிற வாலிபர்கள் இன்னைக்கும் கெட்ட வார்த்தை பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவருக்கு சப்போர்ட்டா வந்தாங்கன்னா நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. எத்தனையோ வாலிபர்கள் எனக்கு தெரியும்,
அவரோட கூட இருக்கிறவங்க நான் ப்ரூஃபோட எவிடென்ட்டோட நல்லா காட்ட முடியும். பட் எனக்கு தேவை கிடையாது. தே டு ஹேவ் சம் ஃபியூச்சர். அவங்களுக்கும் எதிர்காலம் வந்து இருக்குது. நான் அதை போட்டு அவங்க ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை. ஜான் ஜெபராஜ் அண்ணா கூட இருக்கிறவங்க எத்தனையோ வாலிபர்கள் அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். பேசிட்டு அடுத்த வாரத்துல யூடியூப்ல பெர்க்மன் ஐயா பாட்டை கவர் சாங்கா பாடியும் போட்டுருக்கிறாங்க. எல்லாமே நான் ப்ரூஃபோட நான் வச்சிருக்கிறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் தேர் ரபிஷ் திங்ஸ். எனக்கு தேவையில்லாத காரியம் தேவையில்லை. கிறிஸ்துவின் சரீரத்துல ஒருத்தர் தப்பா வந்து பண்றாங்களா, தப்பான உபதேசங்களை பேசுறாங்களா, அவர்களை தான் நம்ம டீல் பண்ணணும். கிறிஸ்துவின் சரீரம் கருப்ட் ஆகுறாங்க, நீ மட்டும்தான் ஒழுங்கு. எஸ், எங்களுடைய தகுதி தேவனாலே ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சோ சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை விட்டு விலகாதீங்க. பெரிய ஊழியர்கள் அவங்க சபையில இப்படி எல்லாம் கூப்பிட்டு நடத்துறாங்க, நான் தீர்க்கதரிசி நம்பிதான் ஆகணும். நோ, நெவர். சத்தியம் என்ன சொல்லுகிறதோ, பெரிய பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா, சத்தியத்துல மனோவாஞ்சையா இருந்தாங்க, அப்படியாய் இருக்க வேண்டும். சத்தியத்தை வைத்து மத்தவங்களை பாருங்க, ஊழியர்களை வைத்து சத்தியத்தை பார்க்காதீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you, God bless you. Amen. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது. Amen. Because the one who have prophesied is my God. காரணம் அந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னவர் என்னுடைய ஆண்டவர். Amen.